கர்த்தருக்கு பிரியமானவர்களே, உலகமெங்கும் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி நிரம்பி இருக்கலாம். ஆனால் உங்கள் இருதயத்தில் இன்னும் ஒரு வாரம் இருக்கிறதா? இந்த வாரம் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமும் இல்லையே, என் கவலைகள் தீரவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டு இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன் பயத்தில் இருந்தவர்களுக்கு தேவதூதன் ஒரு செய்தியை சொன்னார். அந்த செய்தியின் தொடக்கமே பயப்படாதிருங்கள் என்றுதான் இருந்தது. உங்கள் வாழ்க்கையில் எல்லா பயத்தையும் நீக்கும் அந்த நற்செய்தி என்னவென்று இப்போது பார்க்கலாம். ஒரு இரட்சகரின் பிறப்பு. லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை கவனியுங்கள். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் தாவீதின் ஊரிலே உங்களுக்கு பிறந்திருக்கிறார். இயேசு ஒரு சாதாரண தலைவராகவோ ராஜாவாகவோ பிறக்கவில்லை. அவர் இரட்சகராக பிறந்தார். இரட்சகர் என்றால் என்ன? நீங்கள் கடனில் இருக்கும்போது உங்களை காப்பாற்றுபவர், நீங்கள் நோயில் இருக்கும்போது உங்களை சுகப்படுத்துபவர், நீங்கள் அழிவிற்குள்ளாகும் போது உங்களை மீட்பவர். அவர் உங்களுக்கு பிறந்திருக்கிறார். உங்கள் பிரச்சனைகள் பெரிதாக இருக்கலாம், ஆனால் உங்களுக்காக பிறந்த இரட்சகர் எல்லாவற்றையும் விட பெரியவர். இடம் கொடுக்காத சத்திரம். ஏன் இயேசு ஒரு தொழுவத்தில் பிறந்தார்? சத்திரத்தில் இடம் கிடைக்கவில்லை. இந்த உலக மக்கள் தங்கள் ஆசைகளுக்கும் பணத்துக்கும் உலக கவலைகளுக்கும் இடம் கொடுத்தார்கள். ஆனால் இரட்சகருக்கு இடம் கொடுக்கவில்லை. இது நமக்கொரு பாடம். இயேசு இன்னும் உங்கள் இருதயமாகிய சத்திரத்தின் வாசலில் நின்று தட்டுகிறார். உங்கள் வாழ்க்கை சுமையை தீர்க்க வந்தவர்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்க தயாரா? உங்கள் பாவங்கள், கவலைகள், பாரங்கள் அனைத்தையும் அவரிடம் கொடுப்பதன் மூலம் நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்க முடியும். மேய்ப்பர்களுக்கு தரப்பட்ட நற்செய்தி. இயேசு பிறந்த செய்தியை தேவதூதன் ராஜாவிற்கு சொல்லவில்லை, ஞானிகளுக்கு சொல்லவில்லை. அவர் சாதாரண மேய்ப்பர்களுக்கு சொன்னார். இது இன்னும் சொல்லும் ஆச்சரியமான இரகசியம் என்னவென்றால், உங்கள் பொருளாதார நிலை என்னவாக இருந்தாலும், நீங்கள் அதிகம் படித்தவராக இல்லாவிட்டாலும் நீங்கள் கர்த்தரின் பார்வையில் மிக மதிப்புள்ளவர்கள். தேவன் தனது அன்பையும் இரட்சிப்பையும் முதலில் தந்தவர்களுக்கு தான் கொடுப்பார். உங்கள் தாழ்மையின் நிலைமையில்தான் கர்த்தர் மகிமை இறங்குகிறது. கிறிஸ்துமஸ் என்பது உங்களுக்கு சந்தோஷத்தை தர வந்த பண்டிகை. உங்கள் பயம் நீங்க ஒரு இரட்சகர் இருக்கிறார். உங்கள் தாழ்மையை மாற்ற ஒரு ராஜாவின் பிறப்பு இருக்கிறது. இந்த ஆசீர்வாதம் உங்களுக்குள் நிரம்ப இப்போது ஒரு விசுவாச ஜெபத்தை செய்வோம். கர்த்தராகிய இயேசுவே, நீரே என் இரட்சகர் என்று விசுவாசிக்கிறேன். என் வாழ்க்கையில் பயங்கள், கவலைகள் அனைத்தையும் உமது பாதத்தில் வைக்கிறேன். இப்போதே என் இதயமாகிய சத்திரத்தில் உமக்கு இடம் கொடுக்கிறேன். உம்முடைய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் என்னுள் நிரப்பி என் ஆசீர்வாதத்தின் கதவை திறந்ததற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமேன்.